சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டால் நீ அதிர்ச்சி அடைந்து தான் போவாய். ஆனால் நடப்பதை உள்ளபடி சொல்ல வேண்டும் அல்லவா? மறைத்து பேசி பொய் புரட்டையும் பேசுபவள் இந்த சாயப்பா, நான் அல்ல. அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை இன்று என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னிடத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த நன்மைகளோடு இனியும் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். எந்த நேரமும் இனி இந்த அப்பாவின் அன்போடும் அரவணைப்போடும் வாழ நினைக்கும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல காரியம் இந்த நாளில் நடக்கப் போகிறது என்றால் அதை சொல்வதை விட வேறு என்ன வேலை உன் அப்பாவிற்கு இருக்கிறது? அப்படியானால் இந்த அப்பா உன் இல்லத்தை விட்டு வெளியேறுவது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்னேன் அல்லவா, இந்த சக்தி உன் இல்லத்தில் விட்டு வெளியேறப் போகிறது என்று. இன்று உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தின் மூலமாக உன்னை தேடி தொடரும் பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எந்த அளவிற்கு உன் வீட்டில் தெய்வத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு தருணங்களும் என் குழந்தை, நான் உன்னை உணர்கிறேன். நீயும் அதுபோல என்னை உணர்வாய் என்றால், என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்வாய் என்றால், வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நொடியிலும் நான் வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் இருக்கும் இந்த காலம், நமக்கான ஒரு நல்லது நடக்கும் இந்த நேரம், இது எதிலுமே நம்முடைய கவனத்தை மட்டும் சிதறவிட்டு விடக்கூடாது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனநிலையும் எதை பற்றியதாக இருக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்று நான் பல வாக்குறுதிகளை உனக்கு தந்திருக்கின்றேன். அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்ற ஒரு உறுதியையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இதுவெல்லாம் எதற்காக தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கிறது? எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான். இது போன்று நான் சொன்னாலாவது நம் குழந்தை நல்லதை நினைத்து விடாதே, நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து விடாதா என்ற ஒரு ஆசையில்தானே இதை எல்லாமும் தெய்வம் உனக்கு சொல்கிறது. அப்படி சொன்ன பிறகும் கூட நான் நடக்காது, கிடைக்காது என்று எதிர்மறை வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் இது நியாயமாகுமா? நமக்கு எத்தனை வயதானாலும் சரி, நம் அப்பா நம் தாய் தந்தையர் மாறி விடுவார்களா? என்ன, உனக்கு அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்பதற்காக அவர்களை உன்னால் வெறுத்து அவர்கள் உனக்கானவர்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் எப்படி இவர்கள்தான் நமக்கு எல்லாமும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதுபோலத்தானே உன் அப்பா நானும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உனக்காக உறுதுணையாக நின்று கொண்டிருப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொண்டு, துன்பம் வரும்போதும் சந்தோஷம் வரும்பொழுதும் என்னை நீ நினைத்திருந்தால் இப்போது என்றும் என்றென்றும் நான் உனக்காக வருவது நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். உனக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தேடி வந்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என்பதை நீ மறக்காதே. எல்லாமுமாக நான் இருக்கின்றேன். இந்த காலம் அத்தனையிலும் உன்னுடைய நம்பிக்கை தோற்று போய்விட்டதாக நினைக்கின்றாய். அப்பா பேசுகிறார், இதை தவிர செயலில் நமக்கு எதையும் நடத்தவில்லை என்று சொல்லி நீ கலங்குகிறாய். இப்பொழுது இதுவெல்லாம் உனக்கு ஒரு புதிராக தோன்றும். ஆனால் நான் எந்த ஒரு இலக்கை உனக்காக நிர்ணயித்திருக்கின்றேனோ அந்த இலக்கை நீ தொடும்பொழுது நிச்சயமாக நான் கொடுத்த வாக்குறுதிகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுவிடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீ கலங்குகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான தெளிவை இனிமேல் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நாம் என்னவென்று இனி முழுமையாக அனுபவிக்க வேண்டும். எதையுமே ரசித்து தெரிந்தவனுக்குத்தான் அதில் என்ன குறை இருந்தாலும் அது அழகாக தோன்றும். அதுபோல என் குழந்தை, எப்பொழுதுமே நமக்கான ஒரு விஷயத்தை நாம் ரசிக்க பழக வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக ரசிக்க தொடங்கினால் மட்டும்தான் மன அழுத்தம் என்ற ஒரு விஷயம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் குறை எதுவுமே நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது மாறும். அப்பா சொல்வது, அப்பா வருவது எந்த நிலையும் நமக்கு சரி என்று நினைத்தால் அது உனக்கு என்றும் சரியான உண்மைகளை தரும். இல்லை என்று நீ இருந்தும் எனக்கு பலனில்லை என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய். ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் கூட காணாமல் போகும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள்
ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் உன் கண் முன்னால் நிற்கும் தெய்வங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்துகிறார்கள். அதே நேரம் உன்னை சுற்றி நடக்கும் பல உண்மைகளை உனக்கு சொல்லக்கூடியவர்கள். இப்படி வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த தெய்வம் இன்று ஒரு சக்தியாக உன் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு இடத்திற்கு செல்லப் போகிறார்கள். அவர்கள் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக, எங்கிருந்து செல்லப் போகிறார்கள் என்பதை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் அப்பாவினுடைய வேலையே அது. என் குழந்தையே, சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதிலிருந்து நான் தவற முடியாது. உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் நிச்சயமாக இனி உன்னிடமிருந்து மறைக்க முடியாது என்பதுதானே உண்மை. சரியான நேரங்கள் உனக்கு கிடைக்கும்போது இந்த தெய்வத்தினுடைய அருளால் எல்லா விஷயங்களும் உனக்குள் மாறும் என்பதனை மறக்காதே. தெய்வம் கொடுக்கும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உனக்கு சரியாக தெரிய வரும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் வீட்டில் இருக்கின்ற தெய்வ சக்தி உன்னுடைய எதிரி உன் இல்லத்தை தேடி செல்ல துணிந்து விட்டது. உன்னுடைய எதிரினுடைய இல்லத்தில் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்காக மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நல்லதொரு விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டி எல்லாம் உனக்கு சரியாக நடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையிலெல்லாம் உனக்கென மாறுகிறது. தெய்வமும் உனக்காகத்தானே இறங்கி வந்து சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுக்க தொடங்கிவிட்டது என்பதை மறக்காதே. இன்று தெய்வம் உன்னை சுற்றி பல தீயர்களினுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு சிலனுடைய கதையை முடிக்க துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை. தெய்வம் ஒருவரின் உயிரை இன்று பறிக்கப் போகிறதா என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. ஆனால் இன்று தெய்வம் செய்ய நினைத்து இருக்கின்ற விஷயமானது என் குழந்தைக்கு இத்தனை நாள் வேதனையில் இருக்க வைத்த ஒரு விஷயம், இத்தனை நாளும் என் குழந்தையின் மனதில் இருந்த கவலைகளுக்கு காரணமாக ஒரு விஷயம், என் குழந்தையை மனதளவில் வேதனைப்படுத்திய ஒரு விஷயம், எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தது போல இன்னொருவருக்கு நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கின்றபடி என் குழந்தை கலங்க வைத்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு செய்தவர்களுக்கு உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகியாக மாணவர்கள் தெய்வம் என்று நிச்சயமாக தண்டனையை கொடுக்க புறப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை இவர்களுக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நம்பிக்கை துரோகம் என்ன செய்யும் என்பதை இவர்கள் உணர வேண்டும். நம்பிக்கை துரோகத்தினால் இந்த வாழ்க்கை என்ன நடக்கும், ஒருவனுடைய மனதில் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்பதை இவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நாம் செய்யவே கூடாது என்ற ஒரு உணர்வை அவர்களுக்குள் கொண்டு கொடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு இப்பொழுது துரோகத்தை செய்துவிட்ட பிறகு, நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்ட பிறகு எந்த வகையிலும் எந்த ஒரு பலனையும் அங்கிருந்து எதிர்பார்க்க முடியாதல்லவா? சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் யோசித்து கலங்க முடியாதல்லவா? அப்பாவினுடைய அன்பினாலும் அருளினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல தருணங்களை உருவாக்கப் போகிறது என்பதை நீ மறக்காதே. பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கப் போகிறது என்பதையும் நீ மறக்காதே. இவர்களுக்கு இது போன்ற விஷயங்களில் நல்ல பாடம் கிடைக்கத்தான் வேண்டும். எதையுமே நாம் சர்வ சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இவர்கள் மீண்டும் மீண்டும் தலைக்கு மேல் ஏறி அமர்ந்து கொண்டு பல இன்னல்களையும் சோதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இதுதான் சரியான நேரம். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடத்துவதற்கு என்பதனை அப்பா புரிந்து கொண்டேன். அந்த விஷயத்தினால் பொதுவாக எந்த ஒரு செயலையும் நாம் தொடங்குவதில்லை. ஆனால் அதற்கு மாறாக நாம் செயலை தொடங்காமல் இருப்போமே தவிர அதற்கு மாறாக இன்று செய்து உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா என்று சென்று திரும்பும் நேரம் உனக்கு இதுவரையிலும் நின்ற கஷ்டங்களை கொடுத்த இந்த மனிதர்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நின்று உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த மனிதர்கள் இனிமேலும் உனக்கான நன்மைகளை செய்ய உன்னை தேடி வருவார்கள். என்ன இருந்தாலும் சரி, இவர்களை நீ நம்பிவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். ஒரு துரோகம் நடந்தவுடன் உடனே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது போல, எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொண்டது போல நாடகம் ஆடுவார்கள். தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் தனக்கு வந்த கஷ்டத்தினால் தன்னை திருத்தி கொண்டது போல இவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான விஷயங்களை என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று பேசும் இல்லாமல் ஆக இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நாளும் இனி
உனக்கு நல்ல நாளாக மாறும்படி நான் உன் முன்னால் நின்று செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து, தெய்வம் உனக்கு நடத்துவதில் இந்த வாழ்க்கை இனியும் பல நல்ல விஷயங்கள் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை என்னவென்று நீ தெரிந்து கொள்வதும் இனி ஒரு நாட்களில் உனக்குள் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கு மாறும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக மாறும். நீ மறக்காதே, நல்லதுதான் என்றும் உனக்கு நான் சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்களின் மூலமாக இனி உன்னை சுற்றி நடப்பதை நீ புரிந்து கொள். உனக்கான காலம் உன்னை தேடி வரப்போகிறது. இவர்களுக்காக நாம் விட்டு கொடுத்தது தொலைத்ததும் போதும். இனிமேலாவது நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் மிகுந்த தெளிவோடு நீ இரு. அது போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.